இந்த வீடியோல ஒரு ஜஸ்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம் டீம் வந்து நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் வேல்யூ டிஸ்கவரி அண்ட் மேக்ஸிமைசேஷன் ஜர்னி இதுட்டு. அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட்லயும் நியூ திங்ஸ் கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த ஸ்ப்ரிண்ட்ல அவங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்க்ரம் ஜர்னி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈச் ஸ்ப்ரிண்ட் வந்து இனஃப் வேல்யூ டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரிண்ட் எப்படி கம்ப்ளீட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க நினைச்சதோட அந்த ப்ராடக்ட்டோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா இருக்கும். அப்படி இல்லைனா அலோகேட்டட் ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதாவது ரிசோர்ஸ் பத்தாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரம் வந்து ஆர்ட் ஆஃப் த ஸ்க்ரம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் தான். ஏன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் தான் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. ஒரு ப்ராடக்ட் சின்னதாக ஒரு இன்க்ரிமெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் ஹார்ட் ஆஃப் த ஸ்க்ரம்ட்டு கேட்டால் ஸ்ப்ரிண்ட்டு. அப்புறம் ஸ்ப்ரிண்ட் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தானே கொண்டு வராங்க. அது ஒரு மினி ப்ராஜெக்ட் சொல்லலாம். அப்புறம் ஸ்ப்ரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் அவங்க வந்து ப்ரிடிக்டபிலிட்டி, அதாவது இந்த ஸ்ப்ரிண்ட் இப்படி முடியும் அப்படின்ட்டு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அடாப்டேஷன் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அதாவது அவங்க பண்ணுற ஒர்க்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். எல்லா டீமுக்கும் தெரியிற மாதிரி இருக்கும். அந்த தெரியிற ஒர்க்கை வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அடாப்டேஷன்னா எதாவது தப்பு இருந்தாலும் சரி, அதை அந்த தப்பை கரெக்ட் பண்ணுற வழியாக இருந்தாலும் சரி, அது பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபர்தராக அந்த ஸ்ப்ரிண்ட் வந்து எப்படி முடியும்ன்ட்டு ஃபர்தராக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்க்ரம் டீமு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈச் ஸ்ப்ரிண்ட்லேயும் என்ன பண்ண போகிறோம், அதாவது எதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்ப்ரிண்ட் என்ன, அந்த ஸ்ப்ரிண்ட் கோல் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணலாம், அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளானு. அதாவது வாட்டு, ஒய், அதுக்கப்புறம் ஹவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ஒர்க் இருக்கும். ஒர்க்குக்கு பீப்புள்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் இருப்பாங்க, பீப்புள்ஸ்க்கு ஒர்க் தானாக வரும். அதுதான் ஸ்க்ரம்மோட ஸ்பெஷாலிட்டியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ஒரு பிக் அப்ஃப்ரண்ட் டிசைன், அதாவது இந்த ப்ராடக்ட் இப்படி தான் டெவலப் ஆகி முடியும்ன்ட்டு 80 நாளைக்கு முன்னாடி ஒரு கணிச்சிருவாங்க. ஆனால் ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் ஒரு இனிஷியலாக கொஞ்சோண்டு ஒரு ரெக்யர்மெண்ட் வச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த ரெக்யர்மெண்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல கிளியரான ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் முடிக்கும் போது நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு என்னன்ட்டு அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி ஃபைனலாக நல்ல ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருவாங்க ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பேக்லாக் வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் ஓனர் தான் நம்ம பார்த்தோம். ப்ராடக்ட் ஓனர் தான் ப்ராடக்ட் பேக்லாகில் ஏதாவது சேஞ்சஸ்னாலும் ப்ராடக்ட் ஓனர் தான் பண்ணுவார். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் இனஃப் ப்ராடக்ட் பேக்லாக் வச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் அவங்க வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் டெவலப்பர்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் ப்ராடக்ட் டெலிவரி பண்ண ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயும் ரிஃபைன்மெண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் வந்து எப்பவுமே ஸ்ப்ரிண்ட் பிளானிங் ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ப்ரிண்ட் பிளானிங் வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்லாக் இனிஷியலாக இருக்கும். அப்புறம் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் ஃபர்தர் ப்ரீவியஸ் ஸ்ப்ரிண்ட்டில் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஒரு இன்புட்டாக வச்சுப்பாங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்க்ரம் டீம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரம் டீம் வந்து ஒரு ப்ரொஜெக்டட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்க்ரம் டீமில் 3-4 பேர் அந்தமாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு இதெல்லாம் இன்புட்டாக வச்சு தான் ஸ்ப்ரிண்ட் பிளானிங் ஈவெண்ட்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் டன் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அவங்க வந்து அதே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரம் டீம் வந்து புதுசாக டெஃபினிஷன் ஆஃப் டன் கிரியேட் பண்ணுவாங்க.